இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிரிஜா ராஜன், என் கணவர் ராஜன். நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த தியானோதயம் எனும் 41 நாட்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரலாம் என்று இன்று ஆரம்பம் செய்திருக்கிறோம். இப்பொழுது வழக்கம் போல நாம் திரு ஹெரால்ட் பெர்சிவல் அவர்களின் புஸ்தகம் திங்கிங் அண்ட் டெஸ்டினி, அதிலிருந்து சில அற்புதமான தகவல்களை பத்ரிஜி அவர்கள் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துள்ளார். அதை பற்றி நாம் இன்று ஆரம்பித்து அதை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம், படித்து அறிந்து கொள்ளலாம். திரு ராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்ல, அதையே நான் தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்கு விரிவுரை அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். My dear friends, my dear masters, and my dear gods. At the outset, let me tell you, we are on season 3 of Dhyanodayam to get to know the entire wisdom that Herold W. Perceival conveys to humanity through his great book, Thinking and Destiny. திரு ஹெரால்ட் டபிள்யூ பெர்சிவல் அவர்கள் தன்னுடைய ஞானத்தை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அளிக்க அற்புதமான ஒரு புத்தகத்தை பல வருடங்களாக எழுதி அதை நமக்கு அளித்துள்ளார். அதில் கொடுத்திருக்கும் சில முக்கியமான கருத்துக்களை நாம் எடுத்து பார்த்து நாமும் புரிந்து கொள்வோம். பத்ரிஜி அவர்கள் அதை கோர்த்து தொகுத்து நமக்கு வழங்கியுள்ளார். அதையே எடுத்து பார்த்து நாம் படித்து தெரிந்து கொள்வோம். We are thankful to our great founder, Brahmarshi Patriji, Brahmarshi Pitamaha Patriji, for having suggested this book and culled out the messages which are important for all of us to know, to learn, and to progress spiritually. முதலில் நம் முதற்கண் வணக்கத்தை பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் அவர் இந்த புத்தகத்தை நன்றாக படித்தறிந்து அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை குறுக்கி எடுத்து அதை கோர்த்து, மணிகளை எடுத்து அதை கோர்த்து நமக்கு வழங்கியுள்ளார். அவ்வளவு அற்புதமான வேலை செய்துள்ளார். இந்த பொன்மொழிகள் எல்லாம் இந்த ஆன்மீக அறிவு சார்ந்த அறிவு தோய்ந்திருக்கும் அந்த வரிகளை படிப்போமே ஆனால் நம் எல்லோருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீக பாதையில் மிக விரைவாக நாம் எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக நமக்கு அமைந்துள்ளது. This book, Thinking and Destiny, is a remarkable, complete exposition of the origin and development of the universe. இந்த புத்தகம் திங்கிங் அண்ட் டெஸ்டினி என்னும் இந்த புத்தகமானது எப்படிப்பட்டது என்றால், இது முதலிலிருந்து உலகம், இந்த பிரபஞ்சமே எப்படி உருவானது, அதில் எப்படி மனித வாழ்க்கை வந்துள்ளது, மனிதர்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக இங்கு தோன்றியுள்ளோம் என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக அற்புதமாக அவர் கொடுத்துள்ளார். 1300 பக்கங்கள் கொண்ட, சுமார் 1300 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகமானது படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும், அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். அதனால் அதிலிருந்து தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்கியுள்ள பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜியின் அருமையான அயராத உழைப்பு, அதற்கு நன்றி சொல்வோம். அதன் பின் ஒவ்வொன்றாக பார்ப்போம். We are also able to understand the source, the purpose, and the ultimate destination of the human. இது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று மட்டுமல்லாமல் மனிதன் எப்படி தோன்றினான், அவனுடைய ஆரம்ப காலம் என்ன, எதிலிருந்து தோன்றியிருக்கிறான், எப்படி அவன் இங்கு வந்து பிறந்திருக்கிறான், அதன் பின் அவன் எப்படி வாழ்ந்தால் இதிலிருந்து முக்தி அடைந்து இன்னும் பெரிய நிலைக்கு, இன்னும் அற்புதமான உலகங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும், அவனுடைய அந்த பயணம் எப்படி இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக அற்புதமாக தெல்ல தெளிவாக நமக்கு வழங்கியுள்ளார் திரு பெர்சிவல். This knowledge is important to enable us
to know the purpose of our lives. இந்த இவர் கொடுத்திருக்கும் அந்த அறிவானது நம்ம எல்லோருக்கும் முக்கியமானது. ஏனென்றால் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு புரிபடும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. ஆனால் அது மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்தவும் தெள்ள தெளிவாக நமக்கு வலியுறுத்தவும் அவர் செய்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு அப்பொழுதுதான் சரியான குறிக்கோளை வைத்துக் கொண்டு சரியான பாதையில் நாம் எல்லோரும் பயணித்து இங்கே எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த பயனை அடைய. This again is significant because as our existence is made more comprehensible, the desire to transform our lives is also awakened. அதாவது நம்ம இந்த வாழ்க்கை என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் இதை இன்னும் அற்புதமாக உன்னதமாக செய்து கொள்ளலாம், எப்படி வாழ்ந்தால் இதில் இன்னும் நன்றாக இது பயணித்து எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் முக்கியமானவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மனதில் இருத்தி கொண்டு நாம் எப்படி நம் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதை மிக அற்புதமாக தெள்ள தெளிவாக அவர் கொடுத்திருப்பது நம்ம எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. This book is something entirely different from the perceptions that we would all have of a usual spiritual book. இந்த புத்தகம் எப்படி வேறுபட்டு இருக்கின்றது, மற்ற ஆன்மீக புத்தகங்களை காட்டிலும் இது வேறுபட்டு இருக்கின்றது. ஏனென்றால் இது நிறைய கோட்பாடுகள் வித்தியாசமான விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதுவரை அறிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத விஷயங்களை எல்லாம் அவர் நன்றாக பிரித்து அதை ஆக்கப்பூர்வமாக நமக்கு கொடுத்துள்ளார். அதை மிகவும் விரிவாக நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி அதை எல்லாம் தொகுத்து வழங்கியுள்ளார். As we begin to read the book, we start realizing that Perceival's unique system of conveying the knowledge called into use faculties which were dormant within us, and that our capacity to understand grew with each reading. அதாவது இந்த புத்தகத்தை படிக்க படிக்க நம்ம எல்லோருக்கும் உள்ளில் இருக்கும் ஏதோ ஒன்று, நம்முடைய புலன்கள் எல்லாம் கூட ஏதோ ஒன்று ஆட்டி வைத்து அதை இயங்க வைத்து நம்ம எல்லோருக்கும் ஒரு எழுச்சி ஏற்பட்டு நாம் எல்லோரும் அதை நன்றாக புரிந்து கொள்ளும்படி செய்து அந்த படிப்பவருக்கு பரிபூர்ண அறிவு அந்த வாழ்வை பற்றி, வாழ்க்கையை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் பரிபூர்ண அறிவு கிடைக்கும்படியாக அவர் எழுதியுள்ளார். This leads us to wonder how it could be that we have been without this knowledge for so long. The reasons for that also have been made very clear to us. அதாவது இத்தனை காலம் நாம் படிக்கும் போது நமக்கு நாமே உணர்ந்து கொள்வோம், இத்தனை காலம் இதையெல்லாம் தெரியாமலேயே எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அது ஏன் அப்படி இருந்திருக்கிறது என்பதை கூட அவர் தெள்ள தெளிவாக எழுதியுள்ளார். ஏன் நாம் இத்தனை நாள் இதையெல்லாம் தெரியாமல் தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறோம் அல்லவா, இதை இப்பொழுதுதானே நமக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கிறது என்று நாமே ஆச்சரியப்படும்படியாக அவர் அது உண்டாகும். எல்லோரும் யார் யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஆச்சரியம் எழும். அதை தெள்ள தெளிவாக அவர் கொடுத்துள்ளார். அதை எப்படி அணுக வேண்டும், ஏன் அப்படி உண்டானது என்பதை கூட அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். So during this 41-day period, we will be getting to know a lot of knowledge, but we start with introduction to enable even the newly joined spiritual seekers to understand, and the first week is devoted only to the elementary knowledge that Perceival wants to convey. அதாவது இப்பொழுது இந்த சீசனில் இந்த தியானோதயம் 3 அதில் கலந்து கொண்டிருக்கும் புதிதாக வந்திருப்பவர்களுக்கு கூட இது புரியும்படியாக ஆக வேண்டும் அல்லவா. அதனால் முதல் ஒரு வாரத்தில் நாம் எல்லோரும் பழையது சொன்னதையே இரண்டாவது சீசனில் முதல் சீசனில் எல்லாம் நாம் சொன்னதையே திருப்பவும் உங்களுக்கு அளிக்கின்றோம். ஏனென்றால் அது நன்றாக பதியும், தெரிந்தவர்களுக்கு நன்றாக மனதில் பதியும், தெரியாத புதிதாக வந்திருப்பவர்களுக்கு கூட புரியும்படியாக இருக்கும். இல்லை என்றால் நம்ம பெரிய ஒரு சமாச்சாரங்களை எடுத்துக்கொண்டு போனோம் என்றால் புதிதாக சேர்ந்திருக்கிறவர்களுக்கு இது புரிபடாமல் போய்விடும். அதனால் இந்த ஒரு வாரம் நாம் பழையபடி அந்த
ஆரம்பத்தில் சொன்ன அந்த போன சீசனில் சொன்ன அதே விஷயங்களை திரும்பவும் மறுபரிசீலனை செய்து அதை திரும்பவும் படித்து நன்றாக மனதில் இருத்திக் கொள்வோம் என்று நினைத்து அதனால் தான் இதை திரும்பவும் சொல்கின்றோம். This day we will consider the entire life of Herold W. Perceival to enable us to understand the author's conception, the author's viewpoint on many matters, and how his life progressed to enable him to write this book during a period of almost 30 years, through which the contents of the book were dictated to a great spiritual person. அதாவது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதன் பின் அவர் எழுதும்போது 30 ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை எழுதி வந்துள்ளார். அந்த நேரத்தில் அவருடைய புரிதல், அவருடைய வாழ்க்கை மற்றும் அவர் எப்படி அதை வரிகளாக வடித்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இது அவர் சொல்ல சொல்ல வேறொரு அவருடைய நண்பர் அதை எழுதி கொண்டு அதன் வடிவில் தான் இது வந்திருக்கிறது. பெர்சிவல் என்பவர் தானே எழுதவில்லை, அவர் சொல்லும் போது அதை எழுதி கொண்டவர் வேறொரு. அப்படியாகத்தான் இந்த புத்தகம் வெளியாகிறது. Herold Baldwin Perceival was born in Bridgetown, British West Indies on 15th April 1868 on a plantation owned by his parents. அதாவது பெர்சிவல் என்பவர் வெஸ்ட் இண்டீஸ் என்னும் அந்த பிரதேசத்தில் ஒரு காட்டு பிரதேசமான பிளான்டேஷன் என்று சொல்வார்களே அந்த பகுதியில் 1868 ஜனித்தார். He was the third of 4 children, none of whom survived him. இவர் மூன்றாவது மகன், 4 மக்கள் இருந்தார்கள், ஆனால் அவரில் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை, பிறந்து இறந்து விட்டார்கள். His English parents, Elizabeth Ann Taylor and James Perceival, were devout Christians. அவருடைய தாய் எலிசபெத் டெய்லர் மற்றும் தந்தை இருவருமே மிகவும் அந்த மதத்தை, அந்த கிறிஸ்துவ மதத்தை மிகவும் சார்ந்திருந்தவர்கள். அதில் மிக தீவிரமாக அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார். அந்த மதத்தில் மத கோட்பாடுகளில் தீவிரமாக இருந்தார். Yet much of what he heard as a very young child did not seem reasonable, and there were no satisfactory answers to his many questions. அதாவது இளமை பிராயத்திலேயே தந்தை தாய் சொல்லும் சில கோட்பாடுகளை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை, அவரால் ஏற்க முடியவில்லை, அதில் சத்தியம் இருப்பதாக அவர் உணரவில்லை. அந்த சிறு பிராயத்தில் கூட அவர் அப்படி உண்மையை தேடி நாடி சென்றிருக்கிறார், உண்மையை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஏனென்றால் இது அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல என்பதற்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அது ஏதோ சொல்லப்படுகின்றதே தவிர அது சரியாக இருக்க முடியாது என்னும் உள்ளறிவு அவருக்கு அது உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறது. Perceival felt that there must be those who knew and at a very early age determined that he would find wise ones and learn from them. சரி, இந்த உண்மை அது அல்ல, தந்தை தாய் கூறுவது உண்மை அல்ல என்றால் உண்மை எங்கு கிடைக்கும்? யார் சொல்வார்கள்? யாராவது இருப்பார்கள், கண்டிப்பாக யாரோ ஒருவர் ஞானம் பெற்றவர் இருப்பார், அவரிடம் சென்று நான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று தேட ஆரம்பித்தார். வெகு விரைவிலேயே இளம் பிராயத்திலேயே அப்படி செய்ய ஆரம்பித்தார். As years passed, his concept of the wise ones changed, but his purpose to gain self-knowledge remained. அவர் தேடி தேடி யாரும் கிடைக்கவில்லை, அதனால் சரி இனி அதில் தேடுவதில் அர்த்தம் இல்லை என்று அந்த ஞானிகளை தேடிக்கொண்டிருந்த அந்த எண்ணத்தை கைவிட்டார். இருந்தாலும் உள்ளிருந்து அந்த உண்மையை தேட வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் அந்த நாட்டம், அந்த தேடுதல் என்பது அவர்கள் எப்பொழுதுமே அது பசுமையாக இருந்து கொண்டே இருக்கும். When Perceival was 10 years old, his father died and his mother moved to the United States, settling in Boston and later in New York City.
அதாவது அவருடைய 10வது வயதிலேயே தந்தை மரணம் அடைகிறார். அதன் பின் தாயும் இவரும் சேர்ந்து நியூயார்க், பாஸ்டன் என்னும் நகரத்துக்கு அமெரிக்காவில் சேர்கிறார்கள். அதன் பின் அவர்கள் நியூயார்க் என்னும் நகரத்திற்கு சென்று விடுகிறார்கள். He looked after his mother for about 13 years until her death in 1905. அவர் தன் தாயை நன்றாக கவனித்துக் கொண்டார். அவர் இறக்கும் வரை 13 ஆண்டுகள் நன்றாக கவனித்துக் கொண்டு வந்தார். 1905ஆம் வருடம் தாயும் மரணித்து விட்டார். An avid reader, he was largely self-educated. அவர் நிறைய புத்தகங்கள் படிப்பதால் தானே தனக்கு அறிவை கொடுத்துக் கொண்டார். வெளியிலிருந்து எந்த விதமான அவருக்கு உதவியும் இல்லாமல் தானாக கற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும். In New York City, Perceival became interested in theosophy and joined the Theosophical Society in the year 1892. அதாவது அந்த நியூயார்க் என்னும் நகரத்தில் அவருக்கு தியோசபி என்னும் அந்த பாடங்கள், அந்த ஆன்மீக பாடங்கள் நாட்டம் ஏற்பட்டது. அதனால் தியோசாபிக்கல் சொசைட்டி என்னும் அந்த ஒரு அமைப்பில், அந்த ஆன்மீக சங்கத்தில் சேர்ந்து கொண்டார். Perceival later organized the Theosophical Society Independent, which met to study the writings of Madame Blavatsky and Eastern scriptures. அதாவது அவரே தனியாக ஒரு கிளையை ஆரம்பித்து, அந்த ஆன்மீக அமைப்பின் கிளையை ஆரம்பித்து தானாக எல்லாவற்றையும் கற்று பிளாவட்ஸ்கி அம்மையார், அவர் தான் தியோசாபிக்கல் சொசைட்டி என்னும் அந்த அமைப்பை ஆரம்பித்து வைத்தவர். அவரது புத்தகங்களை வெகுவாக படித்து நன்றாக அலசி பார்த்து நன்றாக தீவிரமாக அதை படிக்க ஆரம்பித்தார். அதன் பின் அவர் கிழக்கத்திய புத்தகங்களையும் நாடி சென்று அதையும் படிக்க ஆரம்பித்தார். In the year 1893 and twice during the next 14 years, Perceival had the unique experience of being conscious of consciousness. அதாவது அடுத்து வரும் 14 ஆண்டுகள் முழுவதுமாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு நன்றாக இதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தார். அப்படி கற்றுக்கொண்டு வரும்போது தனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதாவது கான்சியஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்றால் நம்முடைய உணர்வு நிலையை முழுவதுமாக உணர்வது. அப்படி உணர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தார். முற்றிலும் உணர்வு நிலையில் இருந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அதை உணர முடிந்ததாக உணர்ந்து கொண்டு அந்த தெய்வத்தை, அதாவது கடவுளை உணர்ந்து கொள்வது, செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது தன்னை உணர்தல் என்று சொல்வார்களே, அந்த நிலையில் 14 ஆண்டுகள் அவர் கழித்துள்ளார். This was a potent spiritual and noetic enlightenment. அதாவது இதுதான் அவருடைய ஒரு மிக அற்புதமான திருப்பமாக இருந்தது வாழ்வில். அதன் பின் அவர் முக்தி அடைந்து விட்டார். நன்றாக தெள்ள தெளிவாக எல்லாமே புரிந்து விட்டது. தானே கற்றுக்கொண்டு தானே பயின்று எல்லாவற்றையும் தானே அறிந்து கொண்டு தானே முக்தியும் ஞானம் பெற்று முக்தியும் அடைந்து விட்டார். He stated, being conscious of consciousness reveals the unknown to the one who has been so conscious. அதாவது இந்த விழிப்பு உணர்வு எவ்வளவு இருந்தது என்றால், தன்னையே உணர்ந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டோமே ஆனால் நம்ம எல்லோருக்கும் அந்த வழி கிடைக்கும், அந்த மார்க்கம் கிடைக்கும், எல்லோரும் அதில் பயணிக்கலாம், எல்லோரும் நன்றாக வாழலாம் என்று அவர் கூறுகின்றார். தனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டதனால் அவர் எல்லோருக்கும் அதை பரிந்துரைக்கிறார். Then it will be the duty of that one to make known what he can of being conscious of consciousness. அதாவது அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒவ்வொருவருக்கும் இது சாத்தியம்தான். எல்லோரும் தன்னை உணர்ந்து கொள்ளலாம், அந்த உணர்வு நிலையை உணர்ந்து கொள்ளலாம், அது சாத்தியம்தான். ஆனால் உணர்ந்த பின் அவர் சும்மா இருக்க முடியாது. எப்படி என்றால் அது தன்னைத்தானே அது வெளிப்படுத்துவதற்கு விழுந்து கொண்டே இருக்கும். அதனால் அவர் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதே போல் ஒவ்வொருவரும் அப்படி செய்ய ஆரம்பித்து விடுவோம், மற்றவருக்கு தன்னுடைய அந்த ஞான பிரகாசத்தை வெளிப்படுத்துவோம் என்று அவர் வலியுறுத்தி சொல்கிறார். Perceival stated that the value of that experience was that it enabled him to know about any subject by a mental process which he called real thinking.
அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், தன்னுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு அனுபவம், அந்த அனுபவம் தன்னைத்தானே உணரும் அந்த அனுபவம், உணர்ந்து வந்து கொண்டிருக்கும் அந்த அனுபவமானது எப்படி தன்னை மாற்றியது, எப்படி தன்னை உருவாக்கியது என்று சொல்கிறார். அப்படி செய்யும் போது தன்னைத்தானே உணர்ந்து அதை எப்பொழுதும் அதை நீடித்துக் கொண்டு வைக்க செய்து, அதுவும் அல்லாமல் தனக்கு தெரியாத விஷயங்களை கூட ஒரு பிரத்யேகமான திங்கிங், எண்ணுதல் என்னும் அந்த ரியல் திங்கிங், அந்த நிஜமான ஒரு எண்ணங்களை கொண்டு அதை நாம் மனதில் கேள்வி கேட்டு இது என்ன என்று ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்ளும், நமக்கு நாமே தெரிந்து கொள்ளும் ஒரு பிரத்யேக ஒரு சக்தியும் நாம் எல்லோரும் அடைவோம். அந்த திறனையும் நாம் எல்லோரும் அடைய பெறுவோம், நாம் நம்மை உணர்ந்து கொண்டார் என்று அவர் சொல்கிறார். Because these experiences revealed more than was contained in theosophy, he wanted to write about them and share this knowledge with humanity. அதாவது தனக்கு அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி என்னும் அந்த ஆன்மீக அமைப்பிலிருந்து தெரிந்ததை விட தன் அனுபவத்திலிருந்து தனக்குத்தானே தெரிந்து கொண்டவை மிக அற்புதமான சமாச்சாரங்கள் என்று தெள்ள தெளிவாக புரிந்து கொண்ட பின் அவர் என்ன எழுதுகிறார் என்றால், இதை நான் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் கூற வேண்டும் என்ற அதிகப்படியான ஒரு ஆவல் மனதிலிருந்து எழுந்து அதைத்தான் நான் புத்தக வடிவில் உங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறேன். எல்லா ஜனங்களும், எல்லா மக்களும் இதை படித்து நன்றாக அறிந்து கொண்டு தெரிந்து கொள்வார்கள், அவர்களும் முக்தி அடைவார்கள் என்று கூறியிருக்கிறார். From 1904, for 13 years, he published a monthly magazine, The Word, which was dedicated to the brotherhood of humanity and had a worldwide circulation. அதாவது The Word என்னும் அந்த சொல் என்னும் ஒரு மாதாந்திர இதழை அவர் வெளியிட்டிருந்தார். அதை வெளியிட்டு எல்லோரும் படிக்கும்படியாக, எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக அதில் விஷயங்களை எழுதினார். அது 1904 அது ஆரம்பிக்கப்பட்டது. அது உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு எல்லாம் போய் சேரும்படி அவர் அதை ஸ்தாபித்தார், அதை ஏற்பாடு செய்தார். Many eminent writers of the day contributed to the magazine, and all of the issues contained an article by Perceival as well. அதாவது உலகத்தில் இருந்த சிறந்த எழுத்தாளர்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிந்தவற்றையெல்லாம் அதில் எழுதினார். அந்த இதழில், மாத இதழில் எழுதினார்கள். அது மட்டுமல்லாமல் பர்சீவலும் தன்னுடைய ஒரு சமாச்சாரத்தையாவது அதில் இடம்பெறும்படியாக செய்தார். அதில் தன்னுடைய எழுத்தையும் அவர் வெளிப்படுத்தி, தன்னுடைய சமாச்சாரங்களையும் எழுத்து மூலமாக வெளிப்படுத்தி எல்லோருக்கும் போய் சேரும்படி, அவர் உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரும்படி அந்த மாத இதழை அவர் நடத்தி கொண்டு வந்தார். These early writings earned him a place in What's What in America. அதாவது அமெரிக்காவில் எழுத்தாளர்கள் சங்கம் இருக்கின்றது அல்லவா, அதில் அவரும் இடம் பெறும்படியாக இந்த மாத இதழ் மூலியமாக அவருக்கு ஒரு சிறந்த இடமும் அதில் கிடைக்கப்பட்டது. In the year 1908, and for a number of years, Perceival and several friends owned and operated about 500 acres of orchards, farmland, and a cannery in upstate New York. அதாவது நியூயார்க் நகரத்தில் பக்கத்திலேயே அந்த நகரத்திலேயே அவர்கள் 500 ஏக்கர் என்று இடம் வாங்கி அதில் பல சமாச்சாரங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். அதாவது விவசாயம் மற்றும் பல தொழில்கள் அந்த மாதிரி வரும்படியாக அவர்கள் ஏற்பாடு செய்து அவர்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து இந்த மாத இதழ் நடத்தி கொண்டு வந்திருந்தார்களா, அதன் வாயிலாக மற்றும் தங்கள் கையில் இருக்கும் பணத்தை வைத்து அப்படிப்பட்ட ஒரு இடத்தை, பெரிய நிலத்தை வாங்கினார்கள், 500 ஏக்கர். When the property was sold, he kept about 80 acres on which there was a small house where he resided during the summer months and devoted his time to the continuous work on his manuscripts. அதாவது அவர் அந்த இடம் பிற்காலத்தில் விற்கப்பட்டு தனக்கு என்று ஒரு 80 ஏக்கரை மட்டும் வைத்துக் கொண்டு அதில் சிறிய ஒரு குடில் கட்டிக்கொண்டு அதில் வாசம் செய்து கொண்டு வந்தார். அங்கில் இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய இந்த எழுதும் பணியை அவர்
நிரந்தரமாக தொடர்ந்து செய்ய ஏதுவாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் எழுதி கொண்டே இருந்தார். எழுதுவது என்றால் சொல்லிக்கொண்டே இருந்தார், அதை வேறொருவர் எழுதி கொண்டே இருந்தார். In 1912, Perceival began to outline the material for a book which would contain his complete system of thinking. அதாவது 1912 வருடம் அவர் தன்னுடைய எண்ணங்கள் எப்படி வெளிப்பட்டிருக்கின்றன, எப்படி உருவாகி இருக்கின்றன, அதிலிருந்து எண்ணி எண்ணி எப்படி தான் எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்டோம் என்பதை மிக தெளிவாக அவர் எழுதி அதை சொல்லி அது எழுதப்பட்டது. And this he did because his body had to be still while he thought. He dictated whenever assistance was available. அதாவது இவர் எண்ணும் போது அவருடைய உடலானது நிலையாக ஒரு இடத்தில் சலனமற்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் எண்ண முடியும். அந்த ஆழ்நிலை எண்ணம் என்பது அவருக்கு ஏற்பட்டது. உடலானது ஒரு வேலையுமின்றி அது அமைதியாக ஒரு சலனமற்று ஒரு நிலைப்படுத்தி அதை இருத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த ஆழ்நிலை எண்ணங்கள் ஏற்பட்டன. அதிலிருந்து பல விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பின் அவற்றை எல்லாம் வடிவில் அமைப்பதற்காக எப்பொழுதெல்லாம் அவருக்கு உதவி கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் அதை தெரிவித்து மற்றவர்களிடம் எழுதி வாங்கினார். In the year 1932, the first draft was completed and it was called The Law of Thought. 1932 ஆண்டுதான் முதலில் இந்த புத்தகமானது ஒரு வடிவெடுத்தது. அந்த புத்தகத்தின் பெயர் The Law of Thought, அதாவது எண்ணத்தின் விதி. He continued to work the manuscript over and over to clarify and edit it. அதாவது இந்த புத்தகத்தை மறுபடி அதை திருத்தி கொண்டே வந்தார். திருத்தி அதன் பின் அதை இன்னும் பல விஷயங்கள் அதில் சேர்த்து சிலவற்றையெல்லாம் குறைத்து இப்படி பல ஆண்டுகள் அவர் அதில் கழித்துள்ளார். He did this over a period of 30 years. 30 ஆண்டுகளாக இதையெல்லாம் செய்து கொண்டே வந்தார். He did not wish this to be a mystery book and was determined to clothe his work in doing it accurately, fitting the words, however long or great the effort. அதாவது நிறைய கஷ்டங்கள் இருப்பினும் கூட மிகவும் ஒரு புத்தகத்தை வடிவமைப்பது என்றால் மிகவும் சிரமமான காரியம்தான். இருந்தாலும் அந்த சிரமத்தை எல்லாம் தலைமை கொண்டு அவர் பல ஆண்டுகள் அதில் இருந்து அமர்ந்து அதை சரி செய்து அதை ஒரு ஏதோ குறிப்பிடாத ஒரு சமாச்சாரமாக ஒரு மிஸ்ட்ரி அதை போல் இல்லாமல் எல்லோருக்கும் புரியும்படியாக அதை வடிவமைத்து அந்த வரிகளை எல்லாம் சீர் செய்து எல்லோரும் அர்த்தம் செய்து கொள்ளும்படியாக அதை அமைப்பது என்பது கடினமான காரியம் தான். இருந்தாலும் அதில் முழுமையாக ஈடுபட்டு அதையே செய்து. The title of the book was changed to Thinking and Destiny and was finally printed in the year 1946. அதாவது இந்த புத்தகத்தின் பெயர் பின் மாற்றப்பட்டு திங்கிங் அண்ட் டெஸ்டினி என்று பெயர் சூட்டப்பட்டது. அதன் பின் இதை 1946 வருடம் தான் இதை புத்தக வடிவில் அவர் உருவாக்கினார், அதை அச்சிட்டார். This system of thinking, which covers in exhaustive detail the subject of man and his world, is not found in any other literature. இந்த மாதிரி அவர் எழுதி இருக்கும் அந்த சமாச்சாரங்கள்லாம் எந்த புத்தகத்திலுமே காண முடியாத, கேட்க முடியாத, நம்ம அறிந்திருக்க முடியாத சமாச்சாரங்களாக அவர் தேர்ந்தெடுத்து அதையெல்லாம் கோர்த்து நமக்கு அளித்துள்ளார். He published 3 other books, Man and Woman and Child and Masonry and Symbols of Democracy, in the coming years. போக போக அவர் 3 புத்தகங்கள் எழுதினார். அதை கூட எல்லாம் அச்சிட்டு வெளியிட்டார். In the year 1946, Perceival with 2 friends formed the Word Publishing Company, which first published and distributed his books. அதன் பின் 3 ஆண்டுகளில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு பப்ளிஷிங் கம்பெனி, அதாவது வெளியிடும் ஒரு நிறுவனத்தை அவர் ஆரம்பித்தார். அதன் மூலமாகவே தன் புத்தகங்களை எல்லாம் அவர் விற்க ஆரம்பித்தார். The company was formed in the year 1950 to make known to the people of the world all books written by Herold W. Perceival
and to ensure that his legacy to humanity would be perpetuated. அதாவது தன் நிறுவனத்தின் வாயிலாக 1950 நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் வாயிலாக உலக மக்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் சென்றடையும்படி செய்து அதை எப்பொழுதுமே அது அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அவர் அதை எல்லோருக்கும் விநியோகம் செய்து கொண்டு வந்தார். On 6th March 1953, Perceival vacated his body due to natural causes in New York City a few weeks before his 85th birthday. மார்ச் 5ஆம் தேதி 1953ஆம் வருடம் அவர் இயற்கை காரணங்களின் வாயிலாக அவர் தன் இயற்கையை எழுதினார், மரணித்தார். இன்னும் சில நாட்களே உள்ளன இன்னும் தருவாயில், அதாவது 85வது தன்னுடைய 85வது வயது நெருங்கும் அந்த தருவாயில் தான் அவர் உடலை விட்டு நீங்கினார். அதன் பின் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கப்பட்டு மிகவும் அற்புதமாக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதை விநியோகமும் செய்து நிறைய பேர் படித்து நன்றாக இருக்கின்றது என்ற தெளிவும் அடைபெற்று எல்லோரும் அதை பற்றி மிகவும் பாராட்டு தெரிவித்து அந்த புத்தகம் வெளியானது. இன்னும் அது பெஸ்ட் செல்லர், நியூயார்க் பெஸ்ட் செல்லர் என்று இன்னும் கூட அதற்கு பெயர் உண்டு. மிக அற்புதமான புத்தகம், எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். பத்ரிஜி என்ன கூறுவார் என்றால், இந்த ஒரு புத்தகம் நான் எப்பொழுதும் படித்துக்கொண்டே இருப்பேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரே புத்தகம் எது என்றால் திங்கிங் அண்ட் டெஸ்டினி பை பெர்சீவல் என்று ஆணித்தரமாக சொல்கிறார் பத்ரிஜி. We are happy to devote our time for reading this book, and we pay our tributes and salutations to this great spiritual author, Herold W. Perceival. நாங்கள் இந்த புத்தகத்தின் மைய கருத்துக்களை எல்லாம் உங்களிடம் தெரிவிப்பதில், உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக மிக சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுவும் அல்லாமல் இந்த பெரிய ஒரு ஆன்மீக பெருந்தகை யார் பர்சீவல் என்பவர், அவருக்கு சிரம் தாழ்த்தி எங்களுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் நாங்கள் இதன் வாயிலாக மற்றொரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி, வணக்கம் என்று கூறி விடைபெறுவது கிரிஜா ராஜன் மற்றும் எஸ். கே. ராஜன். தேங்க்யூ வெரி மச்.